சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் வந்து எனக்கு பாவத்தை உணர்த்தினான் ஒழிய நான் பாவி என்பதை எப்படி ஒத்துக்கொள்வது? இன்றைக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து நமக்கு ஒரு கிருபையை கொடுத்து நம்மை பெரிய ஆளாக மாற்றி இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வல்லமையை பார்த்து இந்த உலகம் ஒருவேளை உங்களை குறித்து மெச்சிக்கொள்ளலாம். வாவ், இவனுடைய பிரசங்கம் மாதிரி எந்த பிரசங்கமே கிடையாது, இவனுடைய ஜெபத்தை போல வேற எந்த ஆளும் ஜெபம் பண்ணதே கிடையாது, இவனுடைய வேத நாலேஜை போல யாருக்குமே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அற்புத அடையாளங்கள் செய்யும்படி நான் மாற்ற போகிறேன்னு சொன்னோன்னே, ஒவ்வொரு நாளும் இருள வாழ்ந்துட்டு இருக்கிறது போல இருக்கிறது. எப்போ எனக்கு ஒரு வெளிச்சம் வரும் நம்ம தத்தளிக்கிறோம்ல. உன்னுடைய வாழ்க்கை சொல்லணும் நீ யாரை சேவிக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய பேச்சு சொல்லணும் நீ யாரை சேவிக்கிறேன்ட்டு. உன்னுடைய பார்வை சொல்ல வேண்டும் நீ யாரை சேவிக்கிறாய் என்று. இந்த கண்ணை நீங்க அடிச்சு இந்த கண்ணை எனக்கு குருடாக்கிட்டீங்கன்னா, அதே கண்ணை நான் உங்களை அடிச்சு கண்ணை குருடாக்கணும். இந்த ஒரு உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறது திருப்பி அந்த உயிரை அவருக்காக கொடுப்பதற்கு தான். ஹல்லேலூயா. இந்த உயிரை எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த உயிரை வைத்துக் கொண்டு பல உயிரை வாங்க போறேன்னு கிடையாது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கணிசமா சத்தம் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஏன் சொல்றேன்னா, அதுதான் மனுஷ இயல்பு. கஷ்டப்படுறதுக்கு ரெடியான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இல்ல பிரதர், இஷ்டப்படுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், கஷ்டப்படுறதுக்கு. How many of you can say that? ஆண்டவர், நான் படுற கஷ்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் பிரதர். அந்த கஷ்டம் இல்ல. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய ஆழமான இருதயத்தில் ஒன்றே ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல் டெத்து. அப்படியே நல்லா படுத்தோமா, கட்டிலில் படுத்து அவன் ஆத்மாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவன் ஆவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இது உண்மையான நல்ல சாவே கிடையவே கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவரை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவர் கொடுக்கிற வல்லமையை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அவருடைய பலத்தை குறித்து ஒரு நாலேஜ் இல்லாம, அப்படியே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு கேட்கிறவன் எல்லார்கிட்டையும் நான் ஒரு ஈபெட், நான் ஒரு ஈபெட், என் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன், இப்படி சொல்லுகிற ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை.